பருப்பு ரசம் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லித்தரேன். பருப்பு நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். பருப்பு, துவரம்பருப்பு, புளி, இது மிளகு, சீரகம் நான் ரெண்டும் நுணுக்கி வச்சுட்டேன். நான் அரை ஸ்பூனு மிளகு, அரை ஸ்பூனு ஜீரகம், பூண்டு ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன், 4 காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு, கொத்தமல்லி தழை, தக்காளி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம், மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயப்பொடி கொஞ்சம் போடணும், தண்ணி, புளி கரைக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே பருப்பும் புளியும் ஊற போட்டேன். ஏற்கனவே பருப்பும் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். நான் இந்த அளவு வேக போட்டேன். இந்த அளவுக்கு வந்துருக்கு. கொலைய வெந்துருச்சு பருப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புளியை கரைக்கணும். புளி இதில் கரைச்சி இதில் ஊற்றுவோம். அப்புறமேட்டு தாளிக்கணும். புளிப்பு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. எப்படியே பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் புளி தண்ணி கரைச்சிட்டு நான் இப்போ தாளிக்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். தக்காளி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் 3 தக்காளி எடுத்துருந்தேன், கட் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ தாளிக்கிறது எப்படின்னு காட்டுறேன். எண்ணெய் இதுக்கு ரசத்துக்கு ரொம்ப தேவைப்படாது. கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், இந்த கருவேப்பிலை அதில் போட்டுக்கணும். பூண்டு இதில் போட்டு இந்த பொடி போட்டுருக்கோம் பாருங்க, மிளகு, ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன். இதே அதில் போட்டு தக்காளி இதிலே போட்டு இந்த தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதக்குனீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் நல்லா வரும். ரசத்துக்கு டேஸ்ட்டு தனியாக தூக்கி கொடுக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த புளியை கரைச்சி வச்சுருக்க பாருங்க, இதில் ஊற்றிடுங்க. பருப்பு தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது, ஏன்னா அது டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் ஊற்றிங்கன்னா அது தனியாக டேஸ்ட்டு, பருப்பு டேஸ்ட்டும் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் அது முறக்கூடாது. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு முறக்கூடுற லைட்டாக ஒரு ஸ்டேஜ் வரும்போது அப்போ பருப்பு தண்ணி ஊற்றினா போதும். உப்பு கடைசியாக போட்டுக்கலாம், பருப்பு போட்டதுக்கப்புறம். இப்போ போட்டோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும் ரசம். இப்போ லைட்டாக கொஞ்சம் முறை கொடுத்தோம், அப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றி எப்படி காட்டுறேன். இது பாருங்க, இப்போ ஒரு மாதிரி வருதில்ல. இப்போ அந்த பருப்பு தண்ணி இதெல்லாம் ஊற்றிடும். இது பருப்பு ரசம் நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூட சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, இது கூட ரசம் கூட சாப்பிட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃபீவராக இருக்கிறவங்களுக்கு கூட இதுமாரி பருப்பு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபீவர் கூட போயிருக்கும். இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாய் கசப்பாக இருக்கும். ஃபீவர் இருக்கவங்களுக்கு மாரி பருப்பு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், லைட்டாக முறை போடுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். ரசம் கொதி வரக்கூடாது, கொதி வராமல் பார்த்துக்கோங்க. பருப்பு ரசம் செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.